என்ன சரோ பேய் கூட தனியா போறது பயப்படுற இந்த நேரத்துல நீ பெற்றோட வந்திருக்க? மொத்தமா வந்துட்டேன். நீங்க எப்படி லெட்டர் எழுதுனீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் புள்ளினா நான் குட்டி புள்ளி 16 அடி பாய்வேன். நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம மாலை மாத்தி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில் திறந்திருக்காரு சரோ? கோயில் கிட்ட முதல்ல கேட்டு பாருங்க. பூட்டி சாவி கையில வச்சிருக்கான். யாரு? அண்ணன். நான் இப்ப நேரா புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போறேன்னா என்ன சொன்னாலும் சரிதான். அண்ணா மேல பிடிக்கா இருக்காதா? லுக் மிஸ்டர் சந்திரன், என் இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கனவுலயே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களை ஜென்டில்மேனா நினைச்சேன். நோ, யூ ஆர் எ கவர்ட். இப்ப சொல்றேன் சார், நாளைக்கு காலையில எனக்கும் இந்திரனுக்கும் கோயில்ல கல்யாணம் முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துக்கு சார் பார்க்கலாம். மத்தியராத்திரி இப்படி கத்த பாக்குறதுக்கு பூமி பிசாசு நினைப்பாங்க. என்ன பத்தி உடனே தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த போயிடு. நாளைக்கு புஷ்பா வீட்டுல வெயிட் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. காதலிப்பே, இனிமே காதலிப்பே. போய் சொல்லுவே, இனிமே போய் சொல்லுவே. மூஞ்சி டியோடோல் வேற. ரெட் ஹவுஸ் போடுறியா? போடுவே. அண்ணே அண்ணே, எல்லாரையும் எப்போ ஏமாத்த முடியாது. நான் சொல்றதை கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லட்சுமணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலியை விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தில்லுமுதெல்லாம் விச்சுப்புறம் எடுத்து போய் தொடுத்தது. அன்னைக்குமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டுல தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா, போய் தூங்கு. லைட்டான ஐயோ. குட் மார்னிங் அங்கிள். It is not a good morning. சரி. உங்க அண்ணன் இருக்கானா? இருக்காரு. அண்ணா, உங்களுக்கு எந்த அண்ணனை பார்க்கணும்? எந்த அண்ணன் இருக்கான்? 2 அண்ணனும் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே. என்ன சார் காலங்காத்தால? என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திரன் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? ரொம்ப தான் தூங்கிட்டேன் சார். விடிஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியதா சார், வரச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? குட்டையில வெளியப்பட்டுடும். என்ன குட்டு? என் தம்பியோட தில்லு முதல்ல வெளியப்பட்டுடும் சார். எது தில்லு முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்ல சார். என்ன? தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன உன் தங்கச்சி? பூர்வ தங்கச்சி தெரிஞ்சா எவ்வளவு சார் கட்டிக்குவா? சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாம் வா. சரி சார். சார் சார் சார், இன்னும் பெரிய பிரச்சனை சார். என்னால சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையில சார் விடணும். அப்ப என் பொண்ணோட கதை என்ன ஆகுது? சார், 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். வணக்கம். சரோஜினி இருக்காங்க? ஓஹோ, நீங்க தான் அந்த சந்திரனா? ஏன் சார், ஏன் சாரோ பெட்டியோட வீட்டை விட்டு வந்தான்னு இப்பதான் புரியுது சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. இன்னும் அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்போ சரோஜினியை பார்த்துதான் ஆகணும். அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது? பெத்தவங்களை இப்படி தவிக்க விட்டு வந்துட்டீங்களே. உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டார் தெரியுமா? ஐ டோன்ட் கேர். என்னங்க, உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்துல என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். ஐ டோன்ட் கேர். பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலுக்கு போய் கூடாது இல்லையா? ஐ டோன்ட் கேர். என்னங்க, ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஐ டோன்ட் கேர். என்னடி
திமிரா பேசுற? முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? நான் பெரிய லைலாகிற நினைப்பா இல்ல ஜூலியட்டுங்கிற மிதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற அரை டிக்கெட். மரியாதையா என் கூட வர்றியா இல்ல கை கால் கட்டி பாசல் பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுமேன், நான் முதலாளி பொண்ணு. ஐ டோன்ட் கேர். அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால இந்த மீசை எடு. எடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. ஐயோ, என்னங்க இது இப்படி பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன போய் 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 போய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான். அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரோ, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. போய் எல்லாரும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரு சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேல இருக்கிற ஆசையை விட இந்திரன் மேல இருக்க வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உதைப்பார். ரெண்டு வேணுங்கிறியா? அப்புறம் காதலும் அம்பேல் எவ்வேலையும் அரோகரான். டேய் அறிவு கெட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானடா லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், பொட்டுல போயிடுவே நீ. அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது. கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவ கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். ஹூஸ் லூசர்? டேய், அவன் என் மக கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆமா, சமாதியில இருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா. போட. என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயலை 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். 2வது வேலை அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். அட போடா இவனே, 2க்குள்ள ஒண்ணு தாண்டா நடக்கும். பார்க்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா உள்ள போ. நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார். இதோ உங்க பொண்ணு. இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா, பொறுக்கி பய. போய் பேசி பாக்குறேன் சார். நீயே சிரிக்கிற? அதானே, எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அறிவு கட்டம். சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கட்டம் உண்டா? அப்பா, வெளியுலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். நீங்க ஒரு துரும்ப எடுத்து போட்டு இதான் உன் புருஷனாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ. கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம்பா. குட்.